ஏன்ஷியன் பீரியட்ல ஓஷனையே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த மெக்லடான் அழிஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அதுக்கு முன்னாடி மெக்லடான் பத்தி பார்த்துருவோம். கரெக்ட்டா 30 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி கடலோட அரக்கனா இருந்தது தான் இந்த மெக். 60 அடி நீளமும் 50,000 கிலோவோடையும் கடலையே ஆண்டுட்டு இருந்தது. ஈவன் டைட்டானோபோவா விட பெருசுன்னு சொல்றாங்க. மெக்லடானோட டீத்தே 7 இன்ச் ஹைட் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இதுங்களோட பைட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரேட் வைட் ஷார்க்கோட பைட் ஃபோர்ஸை விட 10 மடங்கு ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்றாங்க. மெக்லடான்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அதனாலேயே வேர்ல்டு முழுக்க இதுங்களோட ஃபாசிலை பார்க்க முடியும். எக்ஸப்ட் அண்டார்டிகா. ஏன்னா, அங்க டெம்பரேச்சர் -டிகிரில இருக்கிறதுனால மெக்லடானால வாழ முடியாது. மெக்லடான் அழிஞ்சு போறதுக்கு இன்னமும் கரெக்டான ரீசன் தெரியல. பட் சம் தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, கிளைமேட் சேஞ்ச்னால ஓஷன் டெம்பரேச்சர் ரொம்ப கூலானதுனால இதுங்க அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. பிகாஸ் ஷார்க்ஸ்லாம் வார்ம் டெம்பரேச்சர்ல வாழக்கூடியது. இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா, அதுங்களோட பரிணாம வளர்ச்சியோட இறுதி கட்டத்தை அடைஞ்சதுனால அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த காலத்துல கடல்ல வாழ்ந்த மத்த உயிரினத்தாலயும் இதுங்க அழிஞ்சு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த காலத்துல மெக்லடானோட சேர்ந்து லீவியதானுங்கிற எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் டூத்டு வேல் சுமார் 12லிருந்து 13 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஓஷனை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு 50 அடி அசுரன். இதுங்க மட்டும் அந்த காலகட்டத்தில் ஓஷனை ரூல் பண்ணல. இதுங்களுக்கு முன்னாடியே தோன்றி இதுங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்போனண்ட்டாக இருந்தது தான் மெக்லடான். இதுங்க ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் கடலை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்ததுங்க. இந்த லிவியத்தனோட பற்களோட லென்த் பார்த்தீங்கன்னா 14 இன்ச். இப்போ இருக்கிற திமிங்கலங்களை விட ஸ்ட்ராங் அண்டு திக்கானதுன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ இருக்கிற கில்லர் வேல் மாதிரி தான் இதுங்க இதுங்க பைட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தன்னோட இரையை வேட்டையாடினதுங்க. இதுங்களோட டயட் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த வேல்ஸ், ஷார்க்ஸ், சீல்ஸ். இதுங்களுக்கு இந்த பேர் வந்ததுக்கான முக்கியமான ரீசன், பைபிளில் சொல்லப்பட்ட லிவியத்தானுங்கிற ஒரு சீ மான்ஸ்டரோட நேமை இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுங்களோட சைஸை கம்பேர் பண்ணணும்னா, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஸ்பெர்ம் வேல்ஸை கம்பேரிசனாக வச்சுக்கலாம். இதுங்கெல்லாம் ஸ்பெர்ம் வெல்ஸ் மாதிரி எக்கோலொகேஷனை யூஸ் பண்ணி தான் தன்னோட ப்ரே இருக்கிற இடத்த லொக்கேட் பண்ணுங்க. இதுங்க அழிஞ்சு போனதுக்கான ரீசன் கிளைமேட் சேஞ்ச், இன்சஃபிஷியன்ட் ஆஃப் ஃபுட் சப்ளை. பிகாஸ் இதுங்க வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில் தான் மெக்லடானும் வாழ்ந்தது. மெக்லடான் அழிஞ்சதுக்கும் இந்த லிவியத்தான் அழிஞ்சு போனதுக்கும் இந்த இன்சஃபிஷியன்ட் ஆஃப் ஃபுட் சப்ளையை நம்ம ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம்.